ஸோ வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரிமோட்டாக சஹாரா டெசர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ சஹாரா டெசர்ட்டை நோக்கிய ஒரு பயணம். அடுத்த 2 நாட்கள் சஹாரா டெசர்ட்டில் தான் இருக்க போது. நம்ம கேம்ப் போட்டு தங்க போகிறோம். ஸோ அதை பற்றின எல்லா விஷயமும் நம்ம போயிட்டே பார்ப்போம். நீ பாட்டியை ஏற்றிட்டு இருக்காங்க. சைனா, நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். இந்த பக்கம் ஒருத்தர் ஈக்குவடார். மொத்தம் 4 பேர் நினைக்கிறேன். காயிரோக்குள்ளே 2 பேர். எனக்கு முன்னாடி சைனாக்கார் இருந்தார். ஸோ எனக்கு அப்புறம் வந்து இந்த ஈக்குவடார்காரும் இன்னொரு சைனீஸும். ஸோ இது வந்து கீசா ஏரியாவில் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சஹாராக்குள்ளே போக வேண்டியதான். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 420 கிலோமீட்டர் பயணங்க. மொத்தம் 4 பேர் போக வேண்டியதான். ஸோ ஊரை விட்டு வெளியே வந்துட்டோங்க. இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணோம். ஒரு 5 மணி நேரம் பயணம் சஹாராவை நோக்கி. 30 கிலோமீட்டர் கூட வரலங்க. 25 to 30 தான் வந்திருக்கோம். இதே மாதிரி ரோட்டில் ஒரு 430 கிலோமீட்டர் மொத்தம் போகணும். நம்ம இப்போ போகிற சஹாரா டெசர்ட்டை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல நமக்கு சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் தோன்றது உலகத்தினுடைய மிகப்பெரிய பாலைவனம் இந்த சஹாரா பாலைவனம். அதோடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டராம், அதாவது 90 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அமெரிக்காவோட சைஸு. சுமார் 11 நாடுகளில் பறந்து விரிந்திருக்குங்க இந்த சஹாரா டெசர்ட். அல்ஜீரியா, சாடு, ஈஜிப்டு, லிபியா, மாலி, மொரிஷியானா, மொராக்கோ, நைஜர், சூடான், துனிஷியா, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சஹாரா. இப்படி மொத்தம் 11 நாடுகளை சேர்த்து வச்சு இந்த பாலைவனம் இருக்குங்க. ஸோ எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் இது உலகத்தோடைய மிகப்பெரிய பாலைவனம் மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய ஹாட்டஸ்ட் பாலைவனம். சுமார் டெம்பரேச்சர் வந்து பகல் நேரத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலே போகுமா. ராத்திரி வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வரைக்கும் கீழே இறங்குமா. அதே மாதிரி பாலைவனம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அது வெறும் மணலாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தானே. இந்த சஹாராங்கிறது வெறும் மணல் மட்டும் கிடையாது. வெறும் 25% தான் மணல் திட்டுக்கலாம், அதாவது சாண்ட் டியூன்ஸ். 4ல் 1 பங்கு. மீதி 3 பங்கு வந்து பார்த்திங்கன்னா மலைகள், அதாவது மவுண்டெயின்ஸு, அப்புறம் அந்த பாறைகளாலான பிளாட்யூஸு, அப்புறம் கேன்யான் பள்ளத்தாக்குகள், அதுக்கப்புறம் ட்ரையான வேலி, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து வெறும் பிளேன் லேண்ட்ஸில் கற்குவியல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருமளவு இருக்கான். வெறும் 25% தான் மணல் திட்டுக்கலாம். அண்ட் இந்த மணல் திட்டுக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப பெரிய மணல் திட்டுக்கலாங்க. உயரம் வந்து சுமார் 180 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்குமா. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 50-60 மாடி அப்பார்ட்மெண்ட் அளவு சைஸு. மலைங்கிறது இந்த சஹாரா பாலைவனத்தில் ரொம்ப ரொம்ப ரேரு. சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு மலைகளே இல்லாத இடங்கள்லாம் இருக்கான் இந்த சஹாரா பாலைவனத்தில். ஆனாலும் சில நோமேட் குரூப்ஸ், நோமேட் பீப்புள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பெர்பர்ஸ், டுவாரெக்ஸ், இந்த மாதிரி சில நோமேட் பீப்புளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து இங்கே வந்து இந்த பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒட்டகத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒயாசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பாலைவனத்துக்கு நடுவில் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும்ல, அந்த நீரை வந்து நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒயாசிஸுங்கிறது சர்வைவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே இருக்கக்கூடிய சின்னோண்டு டவுனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கேருந்து மட்டும்தான் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கிது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் சுத்தமாக கேள்விப்படாத ஒரு விஷயம், இந்த சஹாரா பாலைவனம் வந்து கிளைமேட் சேஞ்சினாலையும் மனிதர்களோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இந்த டெசர்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் வளர்ந்துக்கிட்டே போதாங்க டுவர்ட்ஸ் சவுத்து. இந்த ப்ராசஸை வந்து டெசர்டிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டீஃபாரஸ்டேஷன் இந்த மாதிரியான அழிவுகளை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டெசர்டிஃபிகேஷன், அதாவது பாலைவனம் அதிகமாகிக்கிட்டே போகுதான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஹெவியாக போயிட்டுருக்கான் ரீசெண்ட் இயர்ஸில். அண்ட் பாலைவனம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து இங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது பாலைவனமாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இது வந்து பசுமையான இடமாக இருந்ததான், நதி இருந்ததான், விலங்குகள் இருந்ததான். ஸோ அந்த காலத்து டைனோசர், முதலைகள், ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ், இவங்களோட ஃபாசில்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து இது பாலைவனம்.
பல ஆயிரம் இல்லை பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி டைனோசர் காலத்து ஃபாசில்ஸ் எல்லாம் இந்த சஹாரா பாலைவனத்தில் கிடச்சிருந்துக்கா, அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிளியரஸ்ட் ஸ்கைஸை வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம்ங்க. அதாவது சுற்றி எந்த லைட் பொல்யூஷனும் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு வெறும் பாலைவனம் தான். ஸோ பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளி தான் வந்து டவுன்ஸே இருக்கும். ஸோ அந்த லைட் பொல்யூஷனுங்கிறது இல்லாதனால ராத்திரி நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். தெளிவாக உங்களால் வானத்தை பார்க்க முடியுமா. அமேசான் காடுகளில் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த சஹாரா பாலைவனத்தில் நம்ம வந்திருக்கோம். நம்ம இந்த ஸ்டார் கேசிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழில் முதல் முறையாக சஹாரா டெசர்ட்டை, அதுவும் இந்த குறிப்பிட்ட இடத்த நம்ம தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த பாலைவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டார்ம்ஸ் வந்து ரொம்ப காமனுங்க. அதாவது மணலில் அந்த புயல் இருக்கும் இல்லையா, அந்த இது கண்டம் விட்டு கண்டம் இந்த மணலை வந்து பறக்க வைக்கிற அளவுக்கு இங்கே வந்து விண்டானது அவ்வளோ ஹெவியாக இருக்குமா. சில சமயங்களில் இங்கே இருக்க மணல், அதாவது மொராக்கோ அந்த எக்ஸ்டென்ட்டில் வெஸ்ட் சைடு இருக்க மணல் பிரேசிலோட ஈஸ்ட் சைடு, அதாவது அமேசான் காடுகளை கொண்டு போய் கூட ரீச் ஆகுமா. இது வந்து உங்கள் எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே சொல்கிறாங்களாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே பயணம் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இங்கே இன்டர்நெட் இல்லைங்க. அதனால் தூரம் எவ்வளோ இருக்குங்கிறது இன்னும் தெரியல. ஸோ இன்டர்நெட் டவுனு. பெட்ரோல் ஸ்டேஷன். 10 நிமிஷம் பிரேக். ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு வாங்க அப்படின்றாரு. இது வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு தெரில. ஒரு பிளெயின் ரோடில் ஒரு 200 மணி நேரம் ட்ராவல் வச்சு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 200 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம். இன்னொரு 200 கிலோமீட்டர் போனோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு இடம். பாலைவனத்தில் எங்கே இருக்கோன்னு பாருங்கள். வந்து பாலைவனத்துக்கு நடுவில் போயிட்டே இருக்குது. அந்த ஃபீல்டில் தான் இருக்குது. எம்டி ரோடு, முன்னாடி பின்னாடி எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட் கார்ஸு வண்டிங்க, இந்த இது போகிறவங்க தான், டூர் ஆப்ரேட்டர்ஸ் தான். தனிநபருங்கிறவங்க பெருசாலாம் யாரும் இல்லை. இவ்வளோ தூரம் வரவும் முடியாது. இந்த பேக்டு சிப்ஸ் ஐட்டமும் பிஸ்கட் ஐட்டமும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. 140 பவுண்டு. 140 பவுண்டுனா 280 ரூபா. 280ங்கிறது எவ்வளோ கூடன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல வர எந்த கடைகளும் கிடையாது. சும்மா ஏதாவது வேணும்னா இங்கே தான் நீங்கள் வாங்கி ஆகணும். எது நம்ம வந்தால் காருன்னு தெரியலையே. முகமது தான் நம்ம கார் ஓட்டுனவரோட பேர். இதான் நினைக்கிறேன். 111 YouTube. What's your channel? Miles to go. We'll handle later. Like if this one, the Wi-Fi is not working. Yeah, no Wi-Fi. Yeah, let's have read it together. Korean friend-ங்க. So South Korea-லேருந்து வராரு. From Seoul? From Seoul, yes. Yeah, from Seoul-லேருந்து Nice to வராரு. meet you guys. Yeah, எதுவுமே கிடையாதுங்க. வெறும் டெசர்ட்டு தான். லாஸ்ட் பாயிண்ட்டு, லாஸ்ட்டு பெட்ரோல் பங்க், பெட்ரோல் ஸ்டேஷன். ஸோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் போகணும். பேசிக் நெட்வொர்க் கூட எடுக்கலாம். அந்த 3G 2G அதெல்லாம் கூட கிடையாது. டவரே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. பெட்ரோல் விலை என்ன நீங்கள் எங்கேயுமே போடல. அந்த ஒரு சிப்ஸை இதையும் வச்சு மதிய சாப்பாடு வரைக்கும் இது பண்ணோம். இங்கே வந்து மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் எல்லாமே ப்ரொவைடாக. நம்ம இது என்ன இதுங்கிறத நம்ம பற்றி அங்கே போயிட்டு பேசுவோம். லிட்ரு 18 பவுண்டு, 17 பவுண்டு, 38 ரூபா, 34 ரூபா. ஸோ லிட்ரு வந்து 38, 34 நம்ம இந்திய ரூபாய்க்கு. ஸோ கம்மி தான். 400 கிலோமீட்ரு 4 பேர் டாக்ஸியில் போகிறோம். ஸோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி தான் ஆகணும். இது தனியாக போனால் மொத்த எக்ஸ்பென்ஸும் நம்ம எப்படி கவர் பண்ண முடியும்? 4 பேருங்கிறப்போ கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் அந்த 4 பேர் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும். நம்மளாக போய் 4 பேரை பிடிக்க முடியாதுல்ல. ஸோ 4 பேர் வேறு ஹாஸ்டல், வேறு பகுதியிலேருந்து இவங்க எப்படியோ கான்டாக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து பிடிச்சி. ஒருத்தர் வந்து ஈக்குவேடார்லேருந்து வராரு, சவுத் அமெரிக்கா. ஈக்குவேடார்லாம் எங்கேயோ இருக்குது, ஓரத்தில் இருக்குது. நமக்கு எப்படி ஈக்குவேடார் தூரமோ அந்த மாதிரி தான். சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஈக்குவேடார். ஒருத்தர் சைனா, ஒருத்தர் வந்து கொரியா, நம்ம வந்து இந்தியா. ஈக்குவேடார்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறதே வந்து அது எங்கேயோ இருக்குது. நீங்கள் மேப்பில் பாருங்கள் ஈக்குவேடார் எங்கே இருக்குன்னு. அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், சவுத் அமெரிக்கா. அந்த கொலம்பியா, பெரு அந்த சைடு இருக்குது. கொலம்பியா பார்டரு, கொலம்பியாவும் பொலிவியாவும் பார்டர் ஷேர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஈக்குவேடாரோட. கொலம்பியா, பொலிவியா, பெரு 3 கண்ட்ரி பார்டர் ஷேர் பண்ணுது. நான் என்ன நினச்சேன்னா, போகிறப்ப பஸ் இருக்கும், வரப்போ இல்லைனா நம்ம லிஃப்ட் கேட்டு கூட வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். 400 கிலோமீட்ரு. இதில் யோசிச்சு பாருங்கள், 400 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டு வரதெல்லாம் ரொம்ப ரிமோட்டு. இங்கே இருக்கும்
கொரியா பர்சன் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஆனால் ஈக்குவடாருக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஏன்னா ஸ்பானிஷ் அவங்க. சைனீஸ் பர்சனுக்கு சுத்தமாகவே தெரில. சைனீஸ் ஜாப்பனீஸ் பெருசாக இங்கிலீஷ் எதுவுமே தெரில. ஆனால் கொரியன் வந்து சூப்பராக இங்கிலீஷ் அதாவது நம்மள மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அண்ட் இவங்களுக்கு இருக்க மெயின் மெத்தட் ஆஃப் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டகம் தாங்க. ஸோ ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரங்கள் தண்ணி இல்லாமல் சர்வைவ் ஆக முடியுமா, ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும் ஒட்டகமானது. ஸோ இந்த சஹாராவோட நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரீசன் இருக்குங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே மணலாக இருக்கனால இந்த மணல் வந்து ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணாதான், அதாவது அப்சர்வ் பண்ணாதான். அதனால ஒன்ஸ் அந்த சூரியன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படியே ட்ராப் ஆகிடுது. நம்ம குளூரில் நடுங்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன் எவ்வளோ ஜில்லுன்னு இருந்ததுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. 400 கிலோமீட்டர் நெட்வொர்க் இல்லை, இப்போ தான் வருது. 4.25 மணி நேரம் ஊருக்கு வெளியே பயணம் பண்ணியிருக்கோம், 1 மணி நேரம் ஊருக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கோம். ஸோ 5.25 மணி நேரம், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். 5.5 மணி நேரம் பயணம் பண்ணி சஹாரா டெசர்ட்குள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தங்க வேண்டிய ரெசார்ட்டுக்கு இதுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்க்க போகிறோமா. Kan du stoppe her og til lunch? Okay. Så kan after lunch change the car 4x4 after ready black desert toilet. ஓகே. லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இந்த 4x4 வெஹிக்கிள், ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிள் வந்து வருமா. What is it? Sorry? What is it? Cigarette. Cigarette. Icos. ஓகே. 6 மணி நேரம் பயணம் பண்ணி கடைசியாக வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பை. ஸோ உலகத்தோட மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனத்தில் ஒரு 400 கிலோமீட்டர் 5.5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒருத்தர் இருக்கா 4 பேர் இருக்கான்னு தெரியல, இத்தனை இருக்குது. How do I say thank you in Hindi? Shukriya. Shukriya. It's similar in Hindi. You're in Hindi. Where were you? My mother tongue is Tamil. Sorry. Tamil. Tamal. North India, Hindi. South India, different language. Different language, different dressing, different tradition, different food, everything. Every 200-300 kilometers, the food taste vary, tradition vary, dressing vary, everything, language, different, everything. It's like a different country. Yeah. You guys have a girlfriend? You guys have a girlfriend? Me, You have a girlfriend? No? All single? I don't know. You have a girlfriend? I'm not married. You're married? Really? How old are you? Jesus. I have 2 kids. 2 kids? ஸோ நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தவங்க. அவங்க இந்தியா பற்றி கேட்டாங்க, கொரியா பற்றி அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்க ஒரு சைனீஸ் பர்சன் அவர் நிறையா சொன்னார், ஈக்வடார் பர்சன் சவுத் அமெரிக்கா பற்றி நிறையா பேசினார். ஸோ நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டுருக்கும் போதே கேட்டான் பாரு கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரின்ற மாதிரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டார். அது எங்கே இங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே ஈக்வடார் பர்சன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை காமிச்சார், கொரியன் பர்சன் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை காமிச்சார், சைனீஸ் பர்சனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கான். அவர் வந்து 32 இயர் ஓல்டு தான், இங்கே ஒர்க் பண்ணுறாராம்.
கொரியன் பர்சன் வந்து 29 இயர் ஓல்டு தான், ஈக்குவடார் வந்து 30 இயர் ஓல்டு, நான் வந்து 24. நான் தான் இங்கே இருக்கிறதுலே சின்ன பையன். ஸோ நிறைய விஷயம் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோங்க. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே நல்லா பேசினாங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அந்த ஈக்குவடார் பர்சனுக்கும் சைனீஸ் பர்சனுக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா? ஸோ அது மட்டும் தான் கஷ்டமாக இருந்ததே ஒழிய நல்லா சூப்பராக பேசிகிட்டு இருந்தோங்க. I'm 29. 29. I'm 24. 24. Yeah, that's 28. Youngest is the boss. Dago. Dago. Are you studying? Still studying? I'm working. Working. Freelancer. Programmer. What do you live? Where? India? You working? Yeah, I'm working. He has 2 kids. Yeah. Great Wall of China. Wall. 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 Chinese. Wall. The Great Chinese War. வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போது எங்கே இருக்கோம்? எங்கேயோ வந்தோமே. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட்டில் இருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து ஒரு 400 கிலோமீட்டர் பாலைவனத்துக்குள்ளே இருக்கோம். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோன்றதை நம்ம போயிட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, பிளாக் டெசர்ட்டோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. போயிட்டு பார்ப்போம் அது என்னென்னு. வந்த டயர்டு, சாப்பிட்டு தூக்கம் வர மாதிரி இருக்குது. மொத்தம் 4 பேருங்க. இந்தியா, சைனா, கொரியா அண்ட் ஈக்குவடார் 4 பேர். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கட் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். My name is Abdu. Abdu. Abdu, yes. Abdu. Desert no signal. No signal for your phone. Desert no signal. Okay. Later, maybe 1 hour. Okay. 他说1个小时以后就没有信号了。 சைனா பர்சன் வந்து ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. டெசர்ட்டில் வந்து நோ டவரு, 1 மணி நேரம் நிம்மதியாக இருங்க அப்படின்றாரு கைடு. 他们一会儿他又打电话说， இருக்க கட்டிடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.但过去的时候你们不是也要回去吗？ ஒரு காய்ரோவே வந்து பழைய காலத்து கட்டிடங்கள் தான். இதெல்லாம் இன்னும் பழசு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் ஆனது வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. குறிப்பாக மொராக்கோ, இன்னொன்று ஈஜிப்ட். இந்த 2 நாடுகள்லையும் இந்த சஹாரா பாலைவனத்தை பார்க்குறதுக்கான ஒரு கிரேஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதில் இந்த மொராக்கோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேசியஸ்ட்டு ஸ்பாட்டாம். இந்த மெர்சோகா அப்படிங்கிறதுக்கெலாம் டூரிஸ்ட் அதிகமாக போவாங்க. அண்ட் ஈஜிப்ட் வந்தால் சிவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம இது இல்லாமல் அடுத்ததாக ஒரு இடம் இருக்குது, அதான் பஹாரியா. அந்த பஹாரியா இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். டெசர்ட் கேம்ப் போட்டு நம்ம தங்க போகிறோம். இந்த டியூன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நம்ம இது பண்ண போகிறோம். சாண்ட் போர்டிங் பண்ண போகிறோம். ஒயிட் டெசர்ட் பார்க்க போகிறோம். வெள்ளை கலர் டெசர்ட்ங்க. பிளாக் டெசர்ட் பார்க்க போகிறோம். கருப்பு டெசர்ட். இந்த மாதிரி பல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு அடுத்த 2 நாளைக்கு கிடைக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பயணத்தை தொடரும்.